ஈரானிய உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்களுடைய அதிரடியான உத்தரவும் கலவரக்காரர்களை வன்முறை கும்பல்களை கொத்து கொத்தாக தட்டி தூக்கும் ஈரானிய பாதுகாப்பு படையினரும் ஈரானிய அரசாங்கத்தை ஆதரிக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களும் யெமனின் மத்திய மற்றும் கிழக்கு பிரதேசத்திலே கொத்து கொத்தாக செத்துமடியும் அமீரக மற்றும் சவுதி அரேபிய அடிமைகளும் பல பிரதேசங்களை கைப்பற்றியிருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூட்டுப்படைகளும் ஐக்கிய அரபு அமீரக ஆதரவு கூட்டுப்படையினுடைய முக்கியமான அறிவிப்பும் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து தூதர்களையும் வியாபாரிகளையும் முக்கியமான நிறுவனங்களையும் வெளியேற்றும் சவுதி அரேபியா வெனிசுவேலாவுக்குள்ளே உச்சக்கட்ட வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு வெனிசுவேலாவுக்கு எதிரான உச்சக்கட்ட போரை ஆரம்பித்த அமெரிக்காவும் வெனிசுவேலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோவுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளும் இந்த வருடம் உலகின் பல பிரதேசங்களில் யுத்தகளம் விரிவடையக்கூடிய வருடமாகவே அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வருடம் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் போரானது விரிவடைய போகின்றது. அதே போன்று ரஷ்யா உக்ரைன் யுத்தகளமும் விரிவடைய போகின்றது. மேலும் இன்னும் பல போர் முனைகளும் ஆரம்பிக்கப்பட போகின்றன. இதனால் 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய யுத்தங்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய வருடமாகவே அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த வருடம் உலக ஒழுங்கிலே பல மாற்றங்கள் ஏற்படும் என்றும் பல ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இப்படியான நிலைமையிலேயே இந்த வருடத்தின் முதலாவது போரை அமெரிக்கா ஆரம்பித்துள்ளது. இலங்கை நேரப்படி இன்று காலை 8 மணி அளவிலேயே அமெரிக்கா வெனிசுவேலாவுக்கு எதிரான உச்சக்கட்ட போரை ஆரம்பித்தது. ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கு முன்பு மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கு முன்பு வெனிசுவேலாவை முழுமையாக கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்ற தேவை அமெரிக்காவுக்கு காணப்படுகின்றது. இவை தொடர்பாக கடந்த மாதமே இன்சைட் உலகம் சேனலில் தனியான காணொளிகளையும் பதிவிட்டிருந்தேன். ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்படும் போது மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே போர் விரிவடையும் போது ஹெர்மோஸ் தலசந்தியை ஈரான் முழுமையாக இழுத்து மூடும் போது செங்கடல் பிரதேசத்தினை யெமன் ஹவுதிகள் முற்றுகையிடும் போது எந்தவிதமான தடையும் இல்லாமல் அமெரிக்கா அதற்கு தேவையான எண்ணெயை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், எரிபொருட்களை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அமெரிக்கா வெனிசுவேலாவை முழுமையாக கைப்பற்ற வேண்டும். வெனிசுவேலாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை அமெரிக்கா முழுமையாக கைப்பற்றிக் கொண்டால் அமெரிக்காவினால் அடுத்த கட்டமாக பல போர் முனைகளையும் ஆரம்பிக்க முடியும். அத்தோடு வெனிசுவேலாவுக்குள்ளே ஈரானினுடைய ஆதிக்கம் அதிகரித்துள்ளது. ஈரானினுடைய IRGC இராணுவம் வெனிசுவேலாவுக்குள்ளே சுதந்திரமாக செயற்படுகின்றது. மேலும் வெனிசுவேலாவுக்குள்ளே ஈரான், ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய ஆதிக்கமும் அதிகமாகவே காணப்படுகின்றன. மேலும் இதனை அமெரிக்கா தன்னுடைய தேசிய பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் பார்க்கின்றது. எனவே இப்படியான நிலைமையில் வெனிசுவேலாவை முழுமையாக கைப்பற்றி வெனிசுவேலாவில் இருக்கக்கூடிய அனைத்து எண்ணெய் வளங்களையும் கனிம வளங்களையும் முழுமையாக கைப்பற்றிக் கொள்வது அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட போர் முனைகளுக்கு மிக முக்கியமானதாகும். இதற்கமைவாகத்தான் தற்போது அமெரிக்கா வெனிசுவேலாவுக்கு எதிராக உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களையும் தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளது. வெனிசுவேலாவுக்கு எதிரான போரின் ஆரம்பமாக அமெரிக்காவினுடைய விமானப்படைகள் வெனிசுவேலாவின் தலைநகரான கராகஸை இலக்கு வைத்து உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. வெனிசுவேலாவின் தலைநகரிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான இராணுவ கட்டளை தளங்கள், ஆயுத களஞ்சிய சாலைகள், விமான நிலையங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், ஆயுத பரிமாற்ற புள்ளிகள் என்பன அனைத்தையும் இலக்கு வைத்து அமெரிக்காவினுடைய விமானப்படையினர் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலத்திற்குள்ளே வெனிசுவேலாவினுடைய தலைநகரை இலக்கு வைத்து 50 அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல்களிலே வெனிசுவேலாவின் தலைநகரிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான இராணுவ கட்டளை தளங்களும் இராணுவ முகாம்களும் ஆயுத களஞ்சிய சாலைகளும் அளிக்கப்பட்டன. அதே போன்று அதிகளவான இராணுவ தளவாடங்களையும் இராணுவ தளங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய வெனிசுவேலாவினுடைய மிக முக்கியமான பிரதேசமான இஸ்லா மர்கரிதா பிரதேசத்தை இலக்கு வைத்தும் அமெரிக்கா உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது. இதன் விளைவாக குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இராணுவ கட்டளை தளங்களும் தரைமட்டமாக்கப்பட்டன. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து வெனிசுவேலாவினுடைய பாதுகாப்பு அமைச்சருடைய வீட்டை இலக்கு வைத்தும் அவருடைய அலுவலகத்தை இலக்கு வைத்தும் இன்னும் ஏனைய முக்கியமான அமைச்சகங்களுடைய தலைமை காரியாலயங்களை இலக்கு வைத்தும் அமெரிக்கா உச்ச வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்தது. இரண்டாம் கட்டமாகவே இந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டன. இதன்போது பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய அனைத்து கட்டிடங்களும் தரைமட்டமாக்கப்பட்டன. அதே போன்று வெனிசுவேலாவில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களையும் அமெரிக்கா முற்றுகையிட்டது. வான்வழியாக ஹெலிகாப்டர்கள் மூலமாக அமெரிக்கா
வெனிசுவேலாவினுடைய படைகள் விமான நிலையங்களுக்குள் களமிறங்கினார்கள். மேலும் ஒட்டுமொத்த விமான நிலையங்களையும் முழுமையாக கைப்பற்றிக் கொண்டார்கள். மேலும் வெனிசுவேலா மீது அமெரிக்கா மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு வெனிசுவேலாவினுடைய வடக்கு மற்றும் தலைநகர் பிரதேசங்களில் அமெரிக்கா உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவின் விசேட தரைப்படை பிரிவான டெல்டா படைப்பிரிவினர் வெனிசுவேலாவுக்குள்ளே களமிறக்கப்பட்டார்கள். வெனிசுவேலாவினுடைய தலைநகருக்குள்ளேயே டெல்டா படைப்பிரிவினர் ரகசியமாக களமிறங்கியுள்ளார்கள். வெனிசுவேலாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் விளாடிமிர் பெட்ரினோவையும் வெனிசுவேலாவினுடைய அதிபர் நிக்கலஸ் மதுரோவையும் கைது செய்வதற்காகவே டெல்டா படைப்பிரிவினர் ரகசியமாக களமிறங்கினார்கள். மேலும் வெனிசுவேலாவினுடைய துறைமுக பிரதேசங்களின் ஊடாக அமெரிக்காவினுடைய இராணுவ படையினரும் களமிறங்கியுள்ளார்கள். அத்தோடு அமெரிக்காவினுடைய உச்ச வான்வழி தாக்குதல்களிலே வெனிசுவேலாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் விளாடிமிர் பெட்ரினோ படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்தன. இருப்பினும் உண்மையிலேயே அவர் படுகொலை செய்யப்படவில்லை. அவர் உயிரோடு தான் இருக்கின்றார் என்பதும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக வெனிசுவேலாவில் இருக்கக்கூடிய மக்கள் அணிதிரண்டு போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமெரிக்காவுக்கு எதிராக நேரடியாக களமிறங்கி போராட வேண்டும் என்றும் வெனிசுவேலாவினுடைய அதிபர் நிக்கலஸ் மதுரோ வெனிசுவேலா மக்களுக்கு அழைப்பு விடுத்தார். அத்தோடு வெனிசுவேலாவுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டு 6 மணித்தியாலங்கள் கடந்ததற்கு பின்பு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டார். வெனிசுவேலா மற்றும் அதனுடைய அதிபர் நிக்கலஸ் மதுரோ மீது அமெரிக்கா வெற்றிகரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. தற்போது நிக்கலஸ் மதுரோவையும் அவருடைய மனைவியையும் நாங்கள் கைது செய்துள்ளோம். எங்களுடைய இராணுவம் நிக்கலஸ் மதுரோவை கைது செய்துவிட்டது. உண்மையிலேயே இது எங்களுடைய இராணுவத்தின் மிகச் சிறப்பான நடவடிக்கையாகும். மேலும் இவை தொடர்பான மேலதிக தகவல்களை காலை 11 மணி அளவில் வெளியிடுகின்ற ஊடக சந்திப்பிலே நான் தெரிவிக்கின்றேன் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதாவது அமெரிக்காவினுடைய விசேட படைப்பிரிவான டெல்டா படைப்பிரிவினர் வெனிசுவேலாவின் தலைநகருக்குள்ளே புகுந்து தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து நிக்கலஸ் மதுரோவையும் கைது செய்துள்ளார்கள். நிக்கலஸ் மதுரோ தொடர்பான உளவு தகவல்கள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த சிறப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளார்கள். இதன் விளைவாகவே நிக்கலஸ் மதுரோவையும் அவருடைய மனைவியையும் கைது செய்துள்ளார்கள். அதே நேரம் நிக்கலஸ் மதுரோவை கைது செய்திருப்பதற்கான ஆதாரங்களையோ அவை தொடர்பான புகைப்படங்களையோ காணொளிகளையோ இன்னும் அமெரிக்க இராணுவத்தினர் வெளியிடவில்லை. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் அமெரிக்காவினுடைய விமானங்கள் வெனிசுவேலாவின் வான்பரப்பிற்குள்ளே நுழையும் சந்தர்ப்பத்திலும் அமெரிக்காவினுடைய ஹெலிகாப்டர்கள் வெனிசுவேலாவுக்குள்ளே குறைந்த உயரத்தில் பறக்கும் சந்தர்ப்பத்திலும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயற்படுத்தப்படவில்லை. அமெரிக்க இராணுவத்திற்கு எதிராக ஒரு ஏவுகணை தாக்குதலை கூட வெனிசுவேலாவினுடைய இராணுவம் மேற்கொள்ளவில்லை. அதாவது அமெரிக்கா வெனிசுவேலாவினுடைய இராணுவ மூத்த அதிகாரிகளை விலை கொடுத்து வாங்கியிருக்கலாம் என்கின்ற தகவல்களே தற்போது வெளியாகி வருகின்றன. வெனிசுவேலாவுக்கு எதிராக அமெரிக்கா உச்ச பொருளாதார தடைகளை விதித்திருப்பதனால் வெனிசுவேலா மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்துள்ளது. கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக வெனிசுவேலா உச்ச பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றது. இதனால் வெனிசுவேலாவினுடைய வறுமையானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. எனவே அமெரிக்கா அதிகளவான டாலர்களை வாரி வழங்கி இலகுவாக மூத்த அதிகாரிகளை வாங்கி இருக்கலாம் என பல ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். பெரும்பாலும் வெனிசுவேலாவினுடைய மூத்த இராணுவ தலைமை அதிகாரிகளை அமெரிக்கா விலை கொடுத்து வாங்கியிருப்பதன் விளைவாகவே வெனிசுவேலாவினுடைய இராணுவம் அமெரிக்க இராணுவத்திற்கு எதிராக ஒரு தாக்குதலை கூட மேற்கொள்ளவில்லை என வெனிசுவேலாவினுடைய ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு நிக்கலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார். அவரை நாங்கள் அமெரிக்காவின் சிறையிலே அடைக்கப் போகின்றோம். மேலும் அவருக்கு எதிராக குற்றவியல் விசாரணைகள் அமெரிக்காவிலேயே மேற்கொள்ளப்படும் என மார்க்கோ ரூபியோ என்னிடம் தெரிவித்திருப்பதாக அமெரிக்க செனட்டர் மைக் லீ ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் நிக்கலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டதற்கு பின்பு வெனிசுவேலாவினுடைய அரசாங்கத்தினை எதிர்க்கட்சியிடம் ஒப்படைப்பதற்கான வேலை திட்டங்களையே அமெரிக்கா மேற்கொண்டிருந்தது. ஆனால் வெனிசுவேலாவினுடைய ஆட்சி அதிகாரங்கள் எதிர்க்கட்சியிடம் கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக நிக்கலஸ் மதுரோ சில காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டுள்ளார். அதாவது நாங்கள் நிக்கலஸ் மதுரோவை கைது செய்து விட்டோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்து 1-2 மணித்தியாலங்களுக்குள்ளேயே வெனிசுவேலாவினுடைய இராணுவ ஊடக பேச்சாளர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். தற்போது வெனிசுவேலாவினுடைய தலைவராக பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய விளாடிமிர் பெட்ரினோவே பொறுப்பேற்றுள்ளார். மேலும் தற்போதிலிருந்து வெனிசுவேலா முழுவதும் இராணுவ ஆட்சி நடைமுறைப்படுத்தப்படும். இந்த இராணுவ ஆட்சியினுடைய தலைவராக
தலைவராகவே விளாடிமிர் பெட்ரினோ செயற்படுவார் என வெனிசுவேலாவினுடைய இராணுவம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. இதைத் தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சராகவும் தற்போதைய வெனிசுவேலாவினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய விளாடிமிர் பெட்ரினோ அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். நாங்கள் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களை தொடர்வோம். எப்போதும் வெனிசுவேலா அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராகவே செயற்படும். ஒரு பொழுதும் நாங்கள் இந்த ஏகாதிபத்தியத்திற்கு அடிபணிய போவதில்லை. நாங்கள் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராடுவதற்கு முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என தற்போதைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விளாடிமிர் பெட்ரினோ தெரிவித்துள்ளார். அத்தோடு தன்னை கைது செய்வதற்கு அமெரிக்கா அனைத்து விதமான திட்டங்களை மேற்கொண்டுள்ளது என்பதனை அறிந்திருந்த நிக்கலஸ் மதுரோ அவர்களே இவ்வாறு இராணுவ ஆட்சியை வெனிசுவேலாவுக்குள் நடைமுறைப்படுத்தி பாதுகாப்பு அமைச்சரை பொறுப்பேற்க வைத்து காய் நகர்த்தல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் வெனிசுவேலாவினுடைய சில ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். வெனிசுவேலாவின் ஜியோனிஸ் எதிர்க்கட்சி தலைவர்களிடத்திலே நாட்டை ஒப்படைக்க கூடாது என்பதற்காகவே நிக்கலஸ் மதுரோ இவ்வாறான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் வெனிசுவேலாவினுடைய களம் தொடர்பான உண்மையான தகவல்களை இன்னும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னும் ஓரிரண்டு நாட்களுக்குள் வெனிசுவேலாவினுடைய நிலைமைகளையும் களத்தினுடைய உண்மையான தன்மைகளையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும். அமெரிக்காவினுடைய இலக்குகள் வெனிசுவேலாவுக்குள்ளே வெற்றி பெற்று விட்டனவா அல்லது நிக்கலஸ் மதுரோவினுடைய காய் நகர்த்தல்கள் வெற்றி பெற்றுள்ளதா என்பதனை எங்களுக்கு இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். யெமனினுடைய மத்திய மற்றும் கிழக்கு பிரதேசங்களான ஹதர்மௌத் மற்றும் அல் மஹரா பிரதேசங்களிலிருந்து அமீரகத்தினுடைய ஆதரவு பெற்ற STC கூட்டுப்படைகள் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என்றும் இவர்களை முழுமையாக வெளியேற்றுவதற்கான கேம்ப் ஹேண்ட் ஓவர் ஆபரேஷன் தாக்குதல்களை ஆரம்பிக்க போவதாகவும் சவுதி அரேபியாவினுடைய ஆதரவு பெற்ற கூட்டுப்படைகள் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். அதே போன்று சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய தூதரான அப்துல்லா பின் மன்சூரையும் அவசரமாக திரும்ப பெற்றுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்துடனான உறவுகள் சிக்கலாக இருக்கக்கூடிய நிலைமையிலேயே சவுதி அரேபியா அதனுடைய தூதரை ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து மீள பெற்றுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் குடியுரிமையை பெற்றிருக்கக்கூடிய அதிகளவான தொழிலதிபர்களையும் வியாபாரிகளையும் முக்கியமான நிறுவனங்களையும் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து வெளியேறி விடுமாறும் சவுதி அரேபியாவுக்கு திரும்புமாறும் சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் கட்டளைகளையும் பிறப்பித்துள்ளது. சவுதி அரேபியாவினுடைய பல தொழிலதிபர்கள் வியாபார நிறுவனங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் முதலீடு செய்துள்ளார்கள். இவர்களையே அவசரமாக திரும்புமாறு சவுதி அரேபியா கட்டளையிட்டுள்ளது. உங்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக நீங்கள் சவுதி அரேபியாவுக்கே திரும்பி விடுங்கள் என்று சவுதி அரேபிய அரசாங்கம் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. அதே நேரம் அடிமைகளான சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் இராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மூலமாக இரு தரப்பினருக்கு இடையிலான உறவுகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஒவ்வொரு நாளும் சவுதி அரேபிய அடிமை பிரதிநிதிகளுக்கும் ஐக்கிய அரபு அமீரக அடிமை பிரதிநிதிகளுக்கும் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி யெமன் தொடர்பான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அத்தோடு இந்த அடிமைகளுக்கு இடையிலான மோதலில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளுக்கு எதிராக வான்வெளி தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய வான்படையில் அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களுமே காணப்படுகின்றார்கள். சவுதி அரேபிய வான்படையை வழிகாட்டக்கூடிய அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் அமெரிக்காவே மேற்கொள்கின்றது. அதே போன்று சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய STC கூட்டுப்படைகளுக்கும் அமெரிக்க இராணுவமே வழிகாட்டுதல்களையும் வழங்குகின்றது. அமெரிக்க மத்திய கட்டளை தளத்தினுடைய பல முக்கியமான தளபதிகள் அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளுக்கு பயிற்சிகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கக்கூடியவர்களாகவே இருக்கின்றார்கள். மேலும் இந்த இரண்டு அடிமைகளுக்கும் தேவையான இராணுவ உதவிகளையும் இராணுவ தளவாடங்களையும் ஆயுதங்களையும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புமே வழங்குகின்றன. அத்தோடு நேற்று மாலை யெமனினுடைய மத்திய பிரதேசத்திலே சவுதி அரேபியாவினுடைய வான்படை குறித்த வரைபடத்தில் இலக்கம் 1, 2, 3 மற்றும் 4 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அல் கட்டான் ஷிபாம், செய்யூன் மற்றும் தரீம் பிரதேசங்களிலேயே சவுதி அரேபியா உச்ச வான்வெளி தாக்குதல்களை மேற்கொண்டது. இந்த வான்வெளி தாக்குதல்களிலே 30க்கும் அதிகமான சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுடைய போர் வாகனங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் சவுதி அரேபிய கூட்டுப்படை சிப்பாய்கள் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து சவுதி அரேபிய
கூற்றுப்படைகளும் சவுதி அரேபிய ஆதரவு பெற்ற அரபு பழங்குடி குழுக்களும் ஒன்றிணைந்து இலக்கம் 1 மற்றும் 4 ஆகிய பிரதேசங்களினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தன. இந்த மோதலிலே சவுதி அரேபிய கூற்றுப்படைகளுக்கும் அமீரகத்தினுடைய கூற்றுப்படைகளுக்கும் அதிகளவான இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. மேலும் இதைத் தொடர்ந்து சவுதி அரேபிய கூற்றுப்படைகள் இலக்கம் 1 மற்றும் 4 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றிக் கொண்டது. மேலும் செய்யுன் மற்றும் ஷிபாம் ஆகிய பிரதேசங்களிலே தற்போது மோதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. அதே போன்று யமனினுடைய கிழக்கு பிரதேசமான அல் மஹரா பிரதேசத்தினூடாகவும் சவுதி அரேபியாவினுடைய கூற்றுப்படைகள் தாக்குதல்களை ஆரம்பித்தன. குறித்த வரைபடத்தில் இலக்கம் 5 மற்றும் 6 ஆகிய பிரதேசங்களினூடாகவே சவுதி அரேபியாவின் கூற்றுப்படைகள் வீரியமான தாக்குதல்களை ஆரம்பித்தன. சவுதி அரேபியாவினுடைய உச்ச வான்வழி தாக்குதல்களுக்கு மத்தியில் அமீரகத்தின் கூற்றுப்படைகளினால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. இதனால் குறித்த பிரதேசங்களில் இருந்தும் அமீரகத்தின் கூற்றுப்படைகள் பின்வாங்கின. இதற்கமைவாக சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை சவுதி அரேபியாவினுடைய கூற்றுப்படைகள் மீண்டும் கைப்பற்றிக் கொண்டார்கள். அத்தோடு சவுதி அரேபியாவினுடைய கூற்றுப்படைகள் அடுத்ததாக ஏடன் பிரதேசத்தினை இலக்கு வைத்திருப்பதாகவும் யமனினுடைய தெற்கு பிரதேசத்தையும் முழுமையாக கைப்பற்றுவதற்கு சவுதி அரேபியாவினுடைய கூற்றுப்படைகள் இலக்கு வைத்திருப்பதாகவும் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது குறித்த வரைபடத்திலே நீல நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தெற்கு பிரதேசங்களையும் முழுமையாக கைப்பற்றுவதற்கு சவுதி அரேபியாவினுடைய கூற்றுப்படைகளும் சவுதி அரேபியாவும் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதைத் தொடர்ந்து அமீரகத்தினுடைய கூற்றுப்படை தளபதி தெரிவித்தார். யமனினுடைய தெற்கு பிரதேசமான ஏடன் பிரதேசத்திற்குள்ளே சவுதி அரேபியா நுழைந்தால் அது சவுதி அரேபியாவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தும். மேலும் சவுதி அரேபியாவினுடைய கூற்றுப்படைகள் ஏடன் பிரதேசத்திலே புதைக்கப்படுவார்கள். நாங்கள் ஏடன் பிரதேசத்தினை ஒரு பொழுதும் விற்றுக் கொடுக்க போவதில்லை. ஏடன் பிரதேசத்தினை தக்க வைத்துக் கொள்வதற்காக நாங்கள் அடுத்த கட்ட போருக்கும் தயாராகவே இருக்கின்றோம் என அமீரகத்தினுடைய கூற்றுப்படை தளபதி தெரிவித்துள்ளார். அதே போன்று ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஆதரவு பெற்ற தெற்கு இடைநிலை நிர்வாகம் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தது. நாங்கள் தற்போது 2 வருடங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இடைநிலை கட்டத்தினை அறிவிக்கின்றோம். இந்த 2 வருடங்களுக்கு பின்பு நாங்கள் சுதந்திர தேசமாக அறிவிப்போம். தெற்கு பிரதேசத்தினை ஒரு தனியான சுதந்திர நாடாகவே அறிவிப்போம் என யமனின் தெற்கு இடைநிலை நிர்வாகம் அறிவித்துள்ளது. எனவே பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் சந்தர்ப்பத்தில் வாய்மூடி மௌனமாக இருந்த சவுதி அரேபிய அடிமைகளும் அமீரக அடிமைகளும் தற்போது ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்கின்றார்கள். பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக களமிறங்க முடியாத இந்த அடிமை கூற்றுப்படைகள் தங்களுடைய சுயநல தேவைகளுக்காகவும் ஆட்சி அதிகாரங்களையும் கௌரவத்தையும் தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்கின்றார்கள். பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராகவும் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராகவும் அனைத்து விதமான செயற்திட்டங்களையும் சூழ்ச்சி திட்டங்களையும் மேற்கொண்ட அடிமைகள் இன்று அவர்களுக்குள்ளேயே மோதிக்கொள்கின்றார்கள். அத்தோடு இந்த மோதல்கள் அனைத்தும் ஆரம்பம் மாத்திரமே. பலஸ்தீனிய மக்களுக்கு செய்த துரோகத்திற்காக நிச்சயமாக இந்த அரபு அடிமைகள் அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள். இவர்கள் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக மேற்கொண்ட அனைத்து சூழ்ச்சி திட்டங்களும் ஒரு நாள் இவர்களுக்கு எதிராகவே திரும்பிவிடும். மேலும் அந்த நாள் வருவதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. தெற்கு லெபனானுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நேற்று மாலையிலிருந்து லெபனானுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 10க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை தெற்கு லெபனான் பிரதேசத்திலே மேற்கொண்டுள்ளது. தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வீடுகளையும் குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்தும் ஆயுத களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்று காலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வாகனம் ஒன்றை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலிலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய உறுப்பினர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவும் ஈரானினுடைய மேற்கு பிரதேசத்திலே ஒரு சில வன்முறை ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருந்தன. மேலும் இந்த வன்முறை ஆர்ப்பாட்டங்களை முடக்குவதற்காக ஈரானின் NOPO படைப்பிரிவினர் களமிறக்கப்பட்டு அதிரடியான இராணுவ நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் நேற்றிரவு சில பிரதேசங்களில் IRGC இராணுவமும் களமிறக்கப்பட்டு வன்முறை ஆர்ப்பாட்டங்கள் முடக்கப்பட்டிருந்தன. அத்தோடு குறித்த வரைபடத்தில் பச்சை நிற புள்ளியினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் அமைதியான ஆர்ப்பாட்டங்களை நடைபெறுகின்றன. செம்மஞ்சள் நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் ஈரானிய அரசுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்பட்டு சிறிய மோதல்கள் நடைபெற்றுள்ளன. சிவப்பு நிற புள்ளியினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களிலேயே வன்முறைகள் வெடித்துள்ளன. மேலும் ஒப்பீட்டளவில் நேற்றைய தினம் ஈரானிலே வன்முறை ஆர்ப்பாட்டங்கள் பாரிய அளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளன. இன்றைய தினமும் ஒரு சில பிரதேசங்களில் மாத்திரமே வன்முறை ஆர்ப்பாட்டங்களும் வெடித்துள்ளன. அத்தோடு ஈரானிய அரசாங்கத்திற்கு ஆதரவாகவும் ஈரானிய மக்கள் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். வன்முறை கலவரங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களை கைது செய்யுமாறும் இவர்களுக்கு எதிரான கடுமையான
கடுமையான தண்டனைகளை வழங்குமாறும் ஈரானிய மக்கள் ஈரானிய அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். இப்படியான நிலைமையில் இன்று மாலை ஈரானினுடைய உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்கள் விசேட உரையொன்றை முன்வைத்திருந்தார். ஈரானிலே இருக்கக்கூடிய வணிக சமூகமும் வியாபார நிறுவனங்களும் வியாபார மையங்களும் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களே. ஈரான் இஸ்லாமிய குடியரசின் நம்பிக்கைக்குரியவர்களாகவுமே அவர்கள் இருக்கின்றார்கள். பல தசாப்தங்களாக எதிரிகள் ஈரானுக்கு எதிராக விதித்திருக்கக்கூடிய உச்ச பொருளாதார தடைகளினால் ஈரான் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது. ஈரானிய மக்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடிகளையும் அனுபவித்து வருகின்றார்கள். மேலும் இதனால் ஈரானிய வியாபார சமூகம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வியாபாரிகளுடைய போராட்டம் நியாயமானதாகவே அமைந்துள்ளன. ஈரானிய வியாபாரிகள் மற்றும் வணிக நிறுவனங்களுடைய கோரிக்கை நியாயமானவை. இவற்றை நாங்கள் கட்டாயமாக நிவர்த்தி செய்ய வேண்டும். இதற்காகத்தான் ஜனாதிபதியும் பொருளாதார நிபுணர்களும் ஏனைய மூத்த அதிகாரிகளும் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றார்கள். பொருளாதார நிலைமைகளை சீராக்குவதற்காக எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே நேரம் திட்டமிடப்பட்டு தூண்டப்படுகின்ற கூலிப்படையினர் வன்முறைகளை பல பிரதேசங்களில் தூண்டிவிடுகின்றார்கள். இவர்கள் எதிரிகளுடைய நலன்களுக்காகவே செயற்படுகின்றார்கள். அமைதியான ஆர்ப்பாட்டங்களை ஈரான் எப்போதும் ஏற்றுக்கொள்ளும். மேலும் அமைதியான ஆர்ப்பாட்டக்காரர்களின் கோரிக்கைகளையும் நாங்கள் செவிமடுப்போம். அதே நேரம் ஆர்ப்பாட்டத்திற்கும் கலவரத்திற்கும் வேறுபாடுகள் உள்ளன. நாங்கள் அமைதியான ஆர்ப்பாட்டக்காரர்களோடு பேசுவதற்கு தயாராகவே இருக்கின்றோம். ஆனால் கலவரக்காரர்களோடு வன்முறையாளர்களோடு பேசுவதில் எந்த விதமான பயனும் இல்லை. அவர்களை வைக்க வேண்டிய இடத்தில் நாங்கள் வைக்க வேண்டும். அத்தோடு ஈரான் ஒரு பொழுதும் எதிரிகளுக்கு தலை வணங்காது. எதிரிகளுடைய சூழ்ச்சி திட்டங்கள் ஈரானுக்குள்ளே ஒரு பொழுதும் வெற்றி பெறாது என ஈரானினுடைய உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது ஈரானுக்குள்ளே வன்முறையை தூண்டக்கூடிய கலகக்காரர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஈரானிய உச்ச தலைவர் அதிரடியான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். மேலும் இதற்கமைவாக ஈரானினுடைய பல பிரதேசங்களில் கலவரக்காரர்கள் வன்முறையாளர்கள் கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்பட்டு வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.